அப்புறம் காப்பிரைட்டுக்கே காப்பிரைட்டா? டெல்லி ஹைகோர்ட்ல நம்மளுடைய இளையராஜா அவர்களுக்கு சரிகம ஒரு கேஸ போட்டாங்க. ஆக்சுவலா ஹாப்பியா சொல்றதா இல்ல கொஞ்சம் வருத்தமா சொல்றதான்னு தெரியல. ஏன்னா நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அல்லவா. நானும் தான் அவருக்கு ரசிகை. படைப்பு அப்படின்றது மிக முக்கியமானது. அது வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லைன்னா எத்தகைய ஒரு திரைப்படமா இருந்தாலும் வெளியில வர முடியாது. முதல்ல இந்த திரைப்படத்தை எடுக்க நாங்க இருக்கோம், எங்க பணத்தை நாங்க தாரோம் அப்படின்னு அவங்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து அதுக்குள்ள கொண்டு வந்து இறக்குவாங்க. ஒரு படைப்பாளியா நாங்களும் ஒரு ப்ரொடியூசரா இந்த தமிழ் சினிமா அப்படின்றது நாம பாக்குற அளவுக்கான அந்த திரையில பாக்குற சினிமாவை நீங்க நேர்ல கண்டிப்பா பார்க்க முடியாது. ஒரு சினிமா ரசிகையா இப்போ ஒரு ப்ரொடியூசரா ஒரு 4 வருஷ கால பயணம். என்ன கேட்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சரிகமா செய்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எல்லா பாடல்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பாட்டு அவரோட பாட்டு எடுத்து போட்டா உடனே கோர்ட்ல கேஸ் போடுற முதல் இசையமைப்பாளர் நம்மளுடைய இளையராஜா அவர்கள் தான். ஆனால் இந்த படைப்புகள் எல்லாம் எங்கிருந்து வருது? ஒரு ப்ரொடியூசர் நான் இந்த படத்தை எடுத்து செய்யறேப்பா அப்படின்னு சொல்லலைன்னா ஒரு நல்ல ஹீரோவை நம்மளால பார்க்க முடியாது, நல்ல ஹீரோயின் பார்க்க முடியாது, நல்ல இசையமைப்பாளர் பாடல்களை நம்மளால கேட்க முடியாது, இந்த சமுதாயத்துக்கு திரைப்படங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அப்போ அந்த ப்ரொடியூசருக்கே நீங்க டஃப் கொடுப்பீங்க பாருங்க. அதுலதான் ரொம்ப நம்ம மனவருத்தப்படுறோம். நம்ம எவ்வளவோ விஷயங்களை தாங்கிக்கிட்டு அந்த விஷயத்த செஞ்சு எடுக்கிறதுக்கு இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு ப்ரொடியூசர் செய்யறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோகாம நொங்கு திங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி விடுவாங்க. அதாவது இந்த பாட்டு வந்து இப்ப இந்த படத்துல நான் பாட்டு பண்ணிட்டேன், அந்த பாட்டு ஆயுள் காலம் ஃபுல்லா எனக்கு தான், இந்த பாட்டை யாரும் எந்த படத்துலயும் உபயோகிக்க கூடாது, எந்த டைரக்டரும் உபயோகிக்க கூடாது அப்படின்னா நீங்க படமே பண்ண வரக்கூடாது. அதுக்கு நீங்க உங்க சொந்த காசை போட்டு சொந்தமா வந்து எல்லாமே செஞ்சு நீங்களே ஒரு மியூசிக் கம்பெனில கொண்டு கொடுத்து ரிலீஸ் பண்ணிடணும். அப்படின்னா தான் இவர் சொல்ற மாதிரி நடக்கும். சோ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன்.